ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கடலை மாவு சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஆனியன், பூசணிக்காய் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி கொஞ்சம் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு பாதியாக அரைச்சிக்கணும். 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, அவ்வளோதான். அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில். இதில் நம்ம ஒரு 2 விசில் விட போகிறோம். அதற்காக தான் நான் குக்கர் வைக்க சொல்கிறேன். உடனே வேணும்னா நீங்கள் குக்கரில் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு லேட்டாக தான் வேணும்னா நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டதும் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன். பூண்டை போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வந்து ஆப்ஷனல் தான். பூசணிக்காய் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா கடலை மாவு மட்டும் கரைச்சி விட்டாலே போதும். சாம்பார் நல்லா திக்காக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு இல்லாத சாம்பார். நான் தக்காளி இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிருக்கேன். இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நான் மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம விசில் போடுறதுனால இது வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எல்லா மசால் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பொடி வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசால் பொடி எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது தான். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோனால தனி மிளகாத்தூள் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி. அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் தெரியும். இன்னும் அந்த பூசணிக்காய் வெந்துருச்சுன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மூணு விசில் விடணும். 3 விசில் விட்டதும் தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாம். கக்கா பேன் வச்சுருக்கேன். அதோட எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விடுறேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு இல்லாத கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.